வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே நவரூபிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பஞ்ச பிரம்ம உபனிஷத் அதனுடைய 24வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். 41 மந்திரம் இருக்குது. இன்றைக்கி அது பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மாயையா மோகிதாக சம்போ மகாதேவம் ஜெகத்குரும். இந்த ஜெகத்குருங்கிற வார்த்தை வேதமே சொல்லக்கூடிய வார்த்தை. மகாதேவனுக்கு சிவப்பரம்பொருளுக்கு அடையாளமாக அமையுது. சம்போ மகாதேவ சம்போ மகாதேவம் ஜெகத்குரும் வார்த்தை பார்த்தீங்களா? சம்பு மகிழ்ச்சியை தருபவர், எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருபவர். ஒரு இடத்துல ருத்ரனாக இருக்கார். ருத்ரனா தான் கண்ணீர் விடுறார். ஒரு சிவபக்தனை நம்ம அழிக்கிறோமே அப்படின்னு அவருக்கு கண்ணீர் விடுறாரு. ஆனால் இதை கண்ணப்படி மாற்றிக்கிட்டுலாம் பேசுகிறாங்க. இதை ருத்ரனா அழ வைப்பார்னு. ருத்ரன் யாரை அழ வைப்பார்? ருத்ரன் அழ வைக்கிறதா வேதத்தில் இல்லை. ருத்ரன் தான் கண்ணீராக விடுறார். எப்போ ருத்ரன் கண்ணீரை விடுறான்னா பிரளயம் வரும்போது ஜீவராசிகள் எல்லாம் லயமாகறாங்க. அப்போ ருத்ரன் கண்ணீர் விடுறாரு. அப்புறம் இந்த ஆணவம் கர்மம் மாயை இந்த அசுரர்கள், திரிபுர அசுரர்கள் மூவரையும் அழிக்கும்போது அவர்கள்லாம் சிவபக்தனாக தான் இருக்கான். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த நம்ம கூட சேர்றவங்க, பூஜைக்கு வரவங்க, தொண்டர்களாக இருக்கிறவங்க கூட ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான நல்ல பேர் எடுக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு ஷில்மிஷம், ஏதோ ஒரு விஷப்பாம்பு கொத்திடுது, அப்புறம் விஷம் தலைக்கேறிடுது, அப்புறம் அவங்க வெளியில் போய்டுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு பக்தனை அவனை தொண்டனாக மாற்றி, அவனை சிஷ்யனாக மாற்றி, அவனை முக்தனாக மாற்றி, அவனை சொருபத்துக்கு அழைச்சிட்டு வாங்கிற மாதிரி தான் நமக்கு வேலை கொடுத்ததா அடியேன்னு உணர்றேன். இன்றைக்கி இல்லை, வேதம் ஆரம்பிக்கிறது முன்னாடி காலத்துலேருந்து சொல்கிறேன். 30 ஆண்டுகளாகவே சொல்கிறேன். ஒருத்தவங்களை இறைவனோட கனெக்ட் பண்ணி அவன் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்து ரசிப்பேன். பல நாள் நான் சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை. ஆனால் அவனுடைய புண்ணியம் வேலை செய்கிறப்ப ஒழுங்காக இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் ஏதாவது ஒரு சில்மிஷத்தில் வீணாக போயிடும். யார் பேச்சு கேட்குறான், யார் கூடயே சேரக்கூடாது, அவங்க கூட போய் கரெக்டாக சேர்றான். நமக்கு சிம்டம்ஸு அவனை தடுக்கவே முடியாது. அவனை ஆண்டவனாலையும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வருத்தப்பட்டிருக்கேன். அவன் ட்ராக்கு மாறும்போது நான் வருத்தப்பட்டிருக்கேன். இவன் போகிறான், வெளில போகிறான்னு. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனுக்குள்ளே போகாது, அவன் வெளியில் போவான். முருகப்பெருமானுடைய வார்த்தை, அவனை எச்சரிக்கிற வார்த்தை அவனுக்குள்ளே போகாது. ஆனால் யார் யார் பேச்சோ அவன் கேட்டு அப்புறம் வெளியில் போகிறான். அது மாதிரி முதல்ல அவ்வளோ பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஞானம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி ட்ராக் மாறுறாங்க. எல்லா சிவபக்தர்களுமே அதீதமான பக்தி உடையவர்கள், எதையும் செய்வாங்க, பரம்பொருளுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த ஞானம் இல்லாத, பிரம்ம ஞானம் இல்லாததுனால அந்த வரத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு கேடுகட்ட ட்ராக்கை பிடிச்சி நாசமாக போகிறாங்க. அப்போ அவங்கள அவரே அழிக்க வேண்டிய தத்துவம் வருது. பரம்பொருளே அவனை இந்த சினிமா நாடகத்தில் அவனை அழிக்கிற வேடத்தை எடுத்து அவன் காலி பண்ணுறார். அப்போ அவர் கண்ணீர் விடுறதா அப்படி தான் ருத்ராட்ச ஜாபால உபனிஷத்து சொன்னிச்சு இல்லையா? சொந்த கருத்து எதுவும் இல்லை. இதுதான் அடியார்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். அப்படி பார்த்தா இந்த சம்புனாலே மகிழ்ச்சி தருபவர், உயர்வை தருபவர், ஏற்றத்தை தருபவர், முன்னேற்றுபவர், பல அர்த்தம், கல்யாணம்,
உயர்வு, இத்தனை அர்த்தம் இருக்குது. அப்படிப்பட்ட சம்போ மகாதேவ் ஜெகத்குரும், ஜெகத்துக்கே அவர் தான் குரு. ஏன்னா இவர் விஷ்ணு பிரம்மாலாம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தவங்க. பார்த்தோம்லே சத்யோஜாதத்துலேருந்து வந்தவர், சத்துலேருந்து நேரடியாக வரவங்க. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் என்ன தோணும், பிரம்மா தான் முதல்ல பிறந்தார் அப்படிங்கிறதானே எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பிரம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி விஷ்ணு இருக்காங்க, விஷ்ணுவுக்கு முன்னாடி ருத்ர சிவம் இருக்குது, ஈசன் இருக்காங்க. இந்த ஈசனுடைய ஈசன்கிறதே அந்த சத்யோஜாதம்ங்கிற முதல் முகம். சத்துலேருந்து உதயமானதுனால சத்யோஜாதம். ஜாத்தம்னா பிறப்பு, சத்துலேருந்து பிறந்ததுனால சத்யோஜாதம். புரியுதா சொல்கிறது? அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் ஜெகத்குவராக இருந்து இந்த உலகத்தை மூடுது, மாயையினால் மூடுது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னா, ஒரு இடத்துல இந்த உபநிஷத்துலேயே ஒரு இடத்துல சத்தேவ இதமக்கிற ஆசித்துன்னு ஒரு இடத்துல சொல்லும், இன்னொரு உபநிஷத்தில் அசத்தேவ இதமக்கிற ஆசித்துன்னு சொல்லும். இது எது ரைட்டு ஜி அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல சத்து முதல்ல இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, இன்னொரு இடத்துல அசத்து முதல்ல இருந்துச்சுன்னு சொல்கிறீங்கன்னு. ரெண்டும் சரிதான். அசத்துங்கிறது இருட்டு. இப்போ நீங்கள் வெளிச்சம் செயற்கை, சூரியன் சூரியன் இல்லைன்னா இருட்டு. இது அதானே உலகமே அப்படி தான். உலகமே மொத்தமே இருட்டு தான். அதில் வெளிச்சம்தான் நம்ம என்னது, ஸ்டாரும் சூரியனும் சந்திரனும். புரியுதா சொல்கிறது? அப்போ அசத்தேவை இருந்ததும் சொல்கிறது கரெக்டு. சத்து தான் அந்த அசத்து ரூபம் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் கரெக்டு தான். இது புரிஞ்சுக்கங்க. பின்னாடி நான் இதெல்லாம் விசாரம் பண்ணுவேன், மனநத்தில் விசாரம் பண்ணுவேன். இந்த இடத்துல இது வருது, அதனால் இதை சொல்கிறேன். மாயை இருட்டு தான். மாயைனால் மூடி வைக்கிறதுன்னு ஆபரணம். உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற பொருள் தெரிஞ்சால், நீங்கள் பள்ளமாக இருக்கா, மேடு இருக்கா, பாம்பு இருக்கா, பள்ளி இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போக மாட்டீங்கல்ல. தெரியாமல் தானே போகிறோம். நம்ம லைஃப் எவ்வளோ தூரங்க பார்க்குறோம், எத்தனை நாளைக்கு உள்ள வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய பார்வை எத்தனை நாளைக்கு இருக்குன்னா, ஒரு மணி நேரம் கூட இருக்கு. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்குங்கிறது தானே இருக்குது. இப்போ என்னை போன்றவர்கள் காலையில் ஏந்தோடனே இன்றைக்கி நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறது ஒரு ஸ்க்ரீன், ஒரு ஸ்க்ரோல், அப்படியே ஒரு லைட்டாக ஒரு அப்சர்வேஷன் பண்ணிவிடுவேன். அதாவது மகிழ்ச்சியாக இருந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நெகட்டிவ் ஏதாவது நடக்க போகுதுன்னா கூட என்னவாகும், அந்த மனம் இந்த மேகங்களால் மூடப்படுறது, ஆவரணம் பண்ணுறது, அதில் சில நேரத்தில் அது கன்ஃபியூஸாக இருக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவேன். புரிஞ்சுதா? ஞானம் அதான் ஞானம். அப்போ எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி அதை கடந்துருவோம். இப்போ எந்த பெயர்ச்சி நடந்தாலும் என்ன பாதிக்கிறது இல்லை. ஏன்னா எது காப்பாதுன்னா ஞானம் காப்பாற்றுது. ஞானம் எல்லாவற்றையும் காப்பாற்றும். ஞானமே இறைவன். சுவாமி உங்களுக்கு செய்யணும்னா அறிவை கொடுப்பாரு, அதுவே போதும். நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அறிவை யார் கொடுக்குறாங்களோ அவங்க உங்களுக்கு குரு. குரு யாருன்னா இறைவன் தான் குரு. அதனால் எத்தனை பெரிய இது வந்தாலும் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அந்த மாதிரி இந்த கிரகம் அந்த கிரகம், அந்த தோஷம் இந்த தோஷம், அது பயிற்சி இந்த பயிற்சி அந்த பயிற்சி, எதையுமே கவனம் செலுத்துறது. ஒரே ஒரு வார்த்தை, கோழியன் செய்யும் வினையன் செய்யும் சம்பந்தருடைய வாக்கு. அதெல்லாம் சின்ன வயசுலேயே உள்ளே போனது. அது என்ன பண்ணுவோம், அது பண்ணுறதை பண்ணட்டும். நம்ம தவறு பண்ணால் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். சரி பண்ணால் நம்மளை அது பாதிக்காது இல்லையா? ஞானம் இருந்தால் அது நம்மளை நெருங்காது. ஏதாவது ஒன்று பிடிக்கணும் இல்லையா? ஆனால் நம்ம ஞானத்தை கையில் எடுக்கிறோம். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறது ஞானம். நீ இப்படி இரு அப்படி இருலாம் சொல்ல வேண்டாம், அதுவே ஒன்று அப்படி வச்சுருக்கோம். கவலைப்படாதுன்னு சொல்ல வேண்டாம், கவலை இல்லாத ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் ஒன்று உட்கார வச்சிடும். 1000 பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும், நீ சாந்தமாக இருப்ப. புரியுதா? ரியாக்ஷனே இருக்காது. என்ன நடந்தாலும் என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது. அதனால் எல்லாம் த்ரெட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ மாயையா மோகிதா, மாயையினால் இந்த உலகத்தையே அவர் என்ன பண்ணுறாரு, மூடுறாரு. ஏன் மூடுறாரு? சரி மூடுறான், என்ன பண்ணலாம்? குழந்தைங்க நம்ம விளையாடுவோம்ல, குழந்தைங்கள்ட்ட விளையாட மாட்டோமா? குழந்தை உட்காந்து எழுதிக்கிட்டு வச்சுங்க, டக்குன்னு ஒரு துண்டை போடுறான் தலை மேலே, அது என்ன பண்ணும், அப்படி இழுத்து போட்டு எழுதும், மறுபடியும் போடுறோம்.
என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா பார்க்க மாட்டோம். 1 வயசு குழந்தை இருந்தால் என்ன பண்ணுவோம்? வேடிக்கை பண்ணுவோமா? அழுவுதா, தூக்கி போடுதா, அதை போராடி எடுத்து போடுதா, இல்லை ஃபைட் பண்ணுதா, இல்லை உட்காந்து அழுவுதா, சோம்பேறியா, எல்லாம் கண்டுபிடிக்கலாம்ல. நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? சும்மா விளையாடுவோமா விளையாட மாட்டோமா? கொடுக்குற மாதிரி கொடுப்போம், பிடுங்குவோம்ல. அந்த மாதிரி தான் பரம்பொருள் என்ன பண்ணுறாங்க? மாயினால் நம்ம கூட விளையாடுறாங்க. இந்த வாழ்க்கையே, இந்த சிருஷ்டியே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிளையாடல். மிகச்சரியான வார்த்தை. தமிழர்கள் ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிச்ச அந்த வார்த்தையை சொன்னாங்க. திருவிளையாடல்னா திருவிளையாடல் தான். யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. ஒரு ஞானம் கிடைக்கும். இந்த திருவிளையாடலில் பங்கு கொள்கிற எல்லாருக்கும் ஒரு ஞானம், அனுபூதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இறுதியில் சுபத்தில் சுபமாக முடியும். அதனால் சம்போ மகாதேவம் ஜெகத்குரும் மோகிதா மாயையா, மாயினால் மோகிக்க வச்சு டைவர்ட் பண்ணி வேலையை வாங்குறார். சும்மா செய்கிறான்னா செய்ய மாட்டான், காசு தரேன்னா செய்வான். எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? உனக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் அப்படி சொல்கிறோமா இல்லையா? அதே தான். ந ஜானாந்தி சுராஹா சர்வே சர்வகாரண காரணம். இதை தேவர்கள் வரைக்கும் இதை அறிவதில்லை. இது ஒரு திருவிளையாடல். இது மாயை நம்மளை ஏமாற்றி அழைச்சிட்டு போயின்னு இருக்கு. நம்ம என்ன செய்யணும், அதை செய்யாமல் என்னவோ பண்ணிகிட்ருக்கமேனு. இப்போ நீங்கள் வந்தோடனே முக்திக்கு அந்த குழந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது 8வது மாதத்தில் என்ன சொல்லுது, என்ன நினைக்குது? நான் பூலோகத்துக்கு வந்தோடனே இவ்வளோ இப்போ ஜென்மம் எடுத்திருக்கேன், போதும், நேராக குருவை போய் பார்த்து நேராக நமஸ்காரம் பண்ணி நான் ஞான யோகத்தை கற்றுக்குவேன்னு சொல்லி தான் கீழே இறங்குது. வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுது. எல்லாத்தையும் எப்படி மறக்குது? அந்த சடங்கிற அந்த காற்று, பூலோகத்தினுடைய காற்று அடித்து மறக்க வைக்குது. ஏன்னா அது வந்தோடனே அது தபஸ் பண்ணிடுச்சுன்னா வேலையெல்லாம் யார் செய்வா? சுவாமிக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குது. நான் தபஸ் பண்ண போகிறேன், நான் தியானம் பண்ண போகிறேன்னு அது உட்காந்துச்சுன்னா அதுக்கு அது பிறக்கவே வேண்டாமே. அதனால் என்ன பண்ணுறாரு? அதோடைய புத்தியை மாற்றுறாரு, மனசை மாற்றுறாரு, சிந்தனையை மாற்றுறாரு, செயலை மாற்றுறாரு, பொய் பின்னாடியே சுத்த விட்றாரு. அதுக்கு அப்பப்போ ஒரு எலும்பு துண்டை போடுறார். யாருக்கு என்ன பிடிக்குமோ, நாய்க்கு எலும்பு துண்டு பிடிக்கும், கழுதைக்கு கொள்ளு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று பிடிக்கும். அதை போட்டு என்ன பண்ணுறாரு? வேலையை வாங்குறாரு. வச்சு செய்கிறாரா இல்லையா? முதுகெலும்பு ஒடிக்கிறாரு, தெரியாது. ந ஜானாந்தி சுராஹா, சுரார்கள் தேவர்கள் வரைக்கும் தெரியறதில்லை. சர்வே சர்வ காரணம், எல்லா காரணத்துக்கும் காரணமாக ஒருத்தர் இருக்காருங்கிறது யாருக்கும் தெரிவதில்லை. ந சந்துஷ்யே திஷ்டதி, இந்த காரணம் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அது தென்படுவதும் இல்லை. ரூபமஸ்ய பராத்பரம் குரு புருஷம் விஸ்வதாமம், தானே அந்த பரம்பொருள் வடிவமாக விஸ்வமாக இந்த உலகமாகி நிற்கிறார். அதாவது பரம்பொருள் மாயையை வச்சு இந்த ஜீவராசிகளை மயக்கி விஸ்வப்பொருள்களாக எல்லாவற்றிலும் தானே நிற்கிறார். அப்போ பிரம்மமே ஜகத்துங்கிறது அர்த்தமாகுது. நிலை, அலை, நுரை. நிலையான நீர் அது அலையாக மாறும்போது ஜகத்தாக இருக்குது. அது நுரையாக இருக்கும்போது ஜட பொருட்களாக இருக்கிறது. அலையாக இருக்கும்போது சைத்தன்ய பொருட்களாக இருக்குது. நிலையாக இருக்கும்போது அது பிரம்மமாக இருக்குது. ஒரே ஆத்மா தான். நீங்கள் யார்? நீங்கள் ஆத்மாவா, நான் மனசா, நான் உடம்பா? நீங்கள் என்னவா இருக்கீங்க? எப்போதும் என்னவா எப்போதும் நீங்கள் மைண்டில் தான் இருக்கீங்க. அதனால் உங்களை மனசன் அப்படின்னு பாம்பன் சாமியார் சொல்கிறாரு. நீங்களும் அப்படி தான் நடந்தீங்க. உங்களுடைய குணம் என்ன, கேரக்டர் என்ன? நாங்களாம் ரஜகுணம், பரபரப்பு, அலையும் எப்போ பார்த்தாலும். எதுக்காவது ஒன்று அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். சத்துவகுணம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும், கிருத்திகை அன்றைக்கி போகலான்னு. பாக்கியெல்லாம் அலையிறது தான். நீ மனித உடம்புல வேணாலும் இருக்கலாம், எந்த உடம்புல வேணாலும் இருக்கலாம். நீ ஏற வேண்டியது சிகரம். இதை மனித பிறவி, அரிய பிறவி ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு உபநிஷத்தை அத்தர்வ மைத்ராயணி அந்த மைத்ராயன்யூ உபநிஷத்துன்னு அதில் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைத்ராயன்யூன்னு போட்டு உபநிஷத்துன்னு போட்டிருக்கோம். அந்த யூவை எடுத்துகிட்டு நீன்னு போடணும். மைத்ராயணி உபநிஷத்துன்னு அதில் போடணும். நீ தான் கவனிச்ச அதை, புரியுதா? அதில் பழைய ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த உபநிஷத்தில் என்னென்னா, மைத்ராயணி உபநிஷத்தில் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். இப்போ ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். இந்த மெய்ப்பொருளை அறியறதுக்காக
பொருட்கள் இல்லை ஏதோ ஒரு இதுக்காக மைத்ராயணி இப்படி பேச வந்தேன், அதுக்குள்ளே இதாகிடுச்சு. சரி, அது ஞாபகத்துக்கு வரட்டும், சொல்கிறேன். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த பிரம்மந்தான் என்னவா இருக்குது? ஜகத்தாக இருக்கிறதுங்கிறது நம்ம அறிய வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். அடுத்தது, ஏன பிரகாசத்தை விஸ்வம் எத்திர ஏவ பிரளீயதே தது பிரம்மம் பரமம் சாந்தம். ஏன பிரகாச, யாரால் இந்த உலகம் ஜகத்து விளங்குது? எத்திர ஏவ பிரளீயதே, அவராலேயே அது ஒடுங்குது. ஜகத்து யாரால் அது விளங்குதோ, யாரால் சிருஷ்டி சிதி சம்ஹாரமோ அவராலேயே அது பிரபலியத்தே, அது லயமாகிறது. தத் பிரம்மம், அதுவே அதனை பிரம்மம் என்று சொல்கிறோம். பரமம் மேலானது, சாந்தம் அமைதியானது. இது ஒரு முக்கியமான வார்த்தை, சாந்தம். வாழ்க்கையில் சாந்த ரசங்கிறது 9 ரசங்கள் இருந்தாலும் சாந்த ரசம் சிவரசம்னு பேர். அது சதா ஏக்கமாக இருக்கும், ஒன்றாய் நிற்கும், தன்னில் தானாக நிற்கும், தன்னுடைய சொரூபத்தில் நிற்கிறது சாந்தம். நம்மளுடைய சொரூபம் என்னது? அசையாத நிலை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அசைகிறோம். எந்த அளவுக்கு அசைகிறோம்னா ஓவராக அசைகிறோம். ஏன பிரகாசத்தை விஸ்வம் எத்திர ஏவ பிரளீயத்தே, எதனால் இந்த உலகம் பிரகாசமாகிறதோ அதனாலேயே அதனுக்குள்ளேயே இந்த உலகம் பிரளயமாகிறது, லயமாகிறது. அது பிரம்மம், அது பரமம் சாந்தம். தது பிரம்மா, அந்த பிரம்மம் அஸ்மி அகமஸ்மி, அந்த பிரம்மம் நானே. பரமபதம், உயர்ந்த நிலை அது. இந்த பஞ்சபிராமண உபனிஷத்துன்னு நம்ம தமிழில் ஐயர்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வார்த்தை. இந்த தத்துவங்களை, 5 முகத்தினுடைய தத்துவங்களை அறிந்தவர்கள் அவர்கள் அந்த பஞ்சபிரமமாக மாறுறாங்க. அந்த பஞ்சபிரமம் தான் என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன். இதுக்கு அப்படி தான் அந்த வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 முகத்தை அறிகிறவர்கள் ஐவர், 5 முகம் இருக்கு இல்லையா, 5 தத்துவத்தோட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க அறிகிறவங்க அவங்கள ஆகுறாங்க, பஞ்ச பிராமணராக ஆகுறாங்க. புரியுதா? பஞ்ச பிரம்மமாக மாறுறாங்க. பஞ்ச பிரம்மம் ஒரே பிரம்மம் தான். அதை தான் 5 பிரம்மங்கிறத தான் ஐயர்னு சொல்கிறதா இருக்கலாம்னு என்னுடைய அனுமானம். சொல்கிறது புரியுதா? அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ தத் பிரம்மம் அஸ்மி, அந்த பிரம்மம் நானாக இருக்கிறேன். பரமபதம் மேலானது. இது எப்போ அறிய முடியும்? அந்த பிரம்மம் நானாக இருக்கிறேன்னு எப்போ அறிய முடியும்? அதோடைய கேரக்டரும் நம்மளுடைய கேரக்டரும் பொருந்தும் போது தான். நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் இஷ்ட தெய்வம் எப்படி உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக ஆச்சுன்னா உங்கள் கேரக்டரும் அந்த கேரக்டரும் பல இடங்களில் ஒத்து போகும். டே 1 சொல்லியிருக்கேன், ஆரம்ப காலத்திலேயே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு குருவாக இருக்கிறது உங்கள் இஷ்ட தெய்வம் தான் குருவாக வரும். ஏன் இஷ்ட தெய்வம் குருவாக வருதுன்னா அதுதான் உங்களுக்கு முக்தி, உங்களை தூக்கி விடணுங்கிற கருணை கொண்டதாக இருக்கும். ஏன் அது உங்களுக்கு இஷ்டமாக ஆணுச்சுன்னா அது கேரக்டரும் உங்கள் கேரக்டரும் பிடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சினிமா நடிகர், புரியறதுக்காக சொல்லணும், ஒரு சினிமா நடிகர், இந்த நடிகர் தான் எனக்கு ஹீரோ வர்ஷிப்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன காரணம்? உங்களுடைய கேரக்டரும் அந்த ஹீரோவுடைய பல சினிமாவில் உள்ள கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க? உங்களை அறியாமலே அதில் லயமாகிடுறீங்க. இதான் நடக்குது. உங்களுக்கு தெரியாது, சொல்ல தெரியாது. நீங்கள் இது மாதிரி சிந்திச்சிருக்க கூட மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இஷ்ட தெய்வங்கிறது உங்கள் கேரக்டரும் முருகப்பெருமானுடைய கேரக்டரும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டு உங்களை நிச்சயமாக டச் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவரை தேடி வர மாட்டேன். இதை சொன்னேன்ல, வேல் பூஜை வரதே பெரிய பெரிய அதிசயம் வரத்துலையும் வரமா நான் பார்க்குறேன். ஆமாம், சும்மா இல்லை. இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கலாம். இதோடைய வேல்யூ இன்னும் யாருக்கும் புரியலை. இன்றைக்கி தான் சொன்னேன். இங்கே நம்ம 3:30 மணிக்கு பாடுற திருப்பள்ளி அழித்து இந்த உலகத்தில் முருகன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் அவர் வெளிப்படைவார்னு என்னுடைய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒன்று தானே பிரம்மம். இங்கே பாடுற 3:30 மணிக்கான திருப்பள்ளி அழித்து பாட்டு எந்தெந்த ஊரில் நகரத்தையெல்லாம் முருகப்பெருமான எழுந்தருளி இருக்காரோ அந்த நகரம் விளங்கும், அந்த ஊர் விளங்கும், அந்த நாடு விளங்கும். அவ்வளோ பெரிய வேலையை நம்ம பண்ணிட்டுருக்கோம். இங்கே வேறு, அங்கே வேறு முருகன் இருக்காரா? திருச்செந்தூரில் வேறு முருகன் இருக்கார், பழமுதிச்சோலையில் வேறு முருகன் இருக்குது. எல்லாம் ஒரே முருகன் தான். நம்ம பார்வை தான் என்ன பண்ணுது, நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரி யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். இருந்துட்டு போட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது
பஞ்சபிரமம் இதம் வித்யாத்தே சத்யோஜாத்தம் ஆதி பூர்வகம். அதனால் பஞ்சபிரமம் இதை அறிபவர்கள் இந்த 5 பிரம்மத்தையும் சத்யோஜாதம் முதலிய 5 பிரம்மத்தையும் அறிபவர்கள் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே எச்ச பஞ்ச பிரமாத்மகம் ஸ்வயம் தானும் அந்த 5 பிரம்மமாக மாறுகிறார்கள். யார் எதை நினைக்கிறாங்களோ யார் எதை சிந்திக்கிறாங்களோ அதுவாக ஆயிடுவாங்க. ரசம் பற்றி பேசுகிறேன், சாந்த ரசம். அதுக்கு தான் அந்த மைத்ராயணி உபநிஷத்து பேச ஆரம்பிச்சேன். சாந்த ரசம் சொன்னல, உங்களுக்கு பல ரசங்கள் இருக்குது. பல ரசங்கள் என்னது? பழ ரசம் இல்லை, இதுதான் தமிழுடைய சிறப்பு. இது பழ ரசம்ங்கிறது பழம், மாம்பழம், கொய்யாப்பழம். பழம்னு ஒழுங்காக சொல்லணும், நம்மளை தமிழர்னு சொல்லிடுவான், ஜாகிரதை. பல அப்படின்னா மெனி. 9 ரசங்கள் இருக்குது, நவரசங்கள் இருக்குது. அதில் உங்களுடைய சொரூபம் என்னென்னா சாந்த ரசம். சாந்தமாக இருக்கிறது தான் உங்களுடைய சொரூபம். நீங்கள் மற்ற ரசங்களில் ஈடுபடுறது என்னது பண்ணுறீங்க? என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெளியில் வரீங்க. அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி 9 ரசமும் ஆகிட்டு, ஆஹா 9 ரசமும் சரியில்லை, சாந்த ரசம்தான் உத்தமம்னு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? யதாஸ்தானத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க. இந்த சத்யோஜாதம் முதலிய இந்த முகத்தை, பஞ்ச பிரம்மத்தை, 5 முகத்தை, 5 தத்துவத்தை, 5 விதமான வேலைகளை செய்யக்கூடிய 5 பரம்பொருளை, அதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் தான் 5 தத்துவம். அதை தான் 5 முகமாக வச்சுருக்காரு அவர். அதான் 5 வேலைகளை செய்யுது இல்லையா? தொழில்னு சொன்னால் சிருஷ்டி சித்தி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம்னு பார்த்துட்டு இது 5 வகையாக செயல்படுது, பார்க்குது, கேட்குது. இந்த ஒன்றே 5ஆக வேலை செய்கிறது. எந்த ஒன்றே 5? ஜகத்குருன்னு சொன்ன சம்போ மகாதேவம் ஜகத்குரும், இந்த ஒன்று தான் 5ஆக வேலை செய்கிறது. பஞ்சதா வர்த்தமானம் தம் பிரம்மகாரியம் அதி ஸ்மிருதம். அப்படி இங்கே இருக்கிற இந்த 5ம் இறை செயலை காரியம் அதி ஸ்மிருதம், 5 விதமான காரியங்களை செய்கிறது. பிரம்ம காரியம் இது ஞாத்வா ஈசானம் பிரதிபத்தியத்தே. இப்படி இந்த பிரம்ம காரியத்தை அறிந்து, பிரம்ம காரியம்னா என்னது? காரணம் காரியம். ஈசன் காரணம், ஜகத்து காரியம். ஈசன் காரணம், ஜகத்து காரியம். ஜகத்தில் என்ன நடக்குது? இந்த 5 தொழில் நடக்குது. அதனால் இந்த 5 தொழிலையும் அறிபவன் ஈசானம் பிரதிபத்தியத்தே, ஈசனை அடைகிறான். ஈசனை பிரதிபத்தியத்தே, ஈசனை சரணடைகிறான், ஈசனை சென்றடைகிறான், ஈசன் திருவடியை பிடிக்கிறான். இத்தனை அர்த்தம். ஈசானம் பிரதிபத்தியத்தே. பஞ்சபிரமாத்மகம் சர்வம் ஸ்வ ஆத்மனி பிரவிலாப்பியே. பஞ்சபிரமாத்மகம் சர்வம் ஸ்வ ஆத்மனி பிரவிலப்பியதே. இந்த பஞ்சபிரமமும் ஒன்றில் கடைசியில் ஒடுங்கும். அந்த ஒன்று தான் ஈசன். அந்த ஈசன் நமக்குள்ள காரண சரீரத்தில் இருக்கார். இந்த 5ஐயும் தன்னுள் ஒடுக்குகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈசனை போல் நாமளும் இந்த 5 தொழில் செய்கிறோம் டெய்லி. தெரியுமா? சிந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் சிருஷ்டி பண்ணுறீங்க, டெய்லி ஏதோ ஒரு சிருஷ்டி பண்ணுறீங்க. சமையல் பண்ணுறதும் ஒரு சிருஷ்டி தான். யாருமே தயாரிக்காத ஒன்று தயாரிக்கிறீங்களா இல்லையா? சிருஷ்டி தானே அது. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறீங்கல்ல, சிருஷ்டி தானே. ஒரு கடையை நிர்வகிக்கிறீங்களா, சிருஷ்டி தானே. ஒரு கடையை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு தயாரிக்கிறீங்க, ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறீங்களா இல்லையா? அங்கே சிருஷ்டி. அப்புறம் சிதி என்னது? அதை பாதுகாக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? லயம். சிதி லயம் ஒடுங்க, ஒடுக்கிறத அவ வச்சுக்கலாம். அது தானாக காலத்தினால ஒடுக்கிறது நம்ம பண்ணுறதுல அது காலத்தினால அது ஒடுங்கி போயிடும். 4வது இதை சில விஷயங்களை மறைக்கிறோம். அப்புறம் மறுபடியும் மெய்ப்பொருளை இந்த 5 குணம் வந்து மனிதனுக்கும் இருக்குது. சிருஷ்டி சிதி சம்ஹாரம் திரோபம் அனுகிரகங்கிறத வெவ்வேறு விதமாக நம்ம செய்கிறோம். ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா சரியான உதாரணங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? பண்ணுறோமா இல்லையா? சின்னதாக பண்ணுறோம். உங்கள் அறிவுக்கு எட்டின நிலையில் பண்ணுறீங்க. ஆச்சா?
பஞ்சதா வர்த்தமானம் தம் பிரம்மகாரியமிதி ஸ்மிருதம் பிரம்மகாரியமிதி ஞாத்வா ஈசானம் பிரதிபத்தியதே பஞ்சபிரம்மாத்மகம் சர்வம் ஸ்வாத்மனி பிரலவே. அந்த 5 பிராமணமும் அந்த 5 பிரம்மத்தினுடைய செயலும் பிரம்மமும் ஸ்வாத்மனி உன்னுடைய ஆத்மாவில் ஒடுங்குகிறது, ஈஸ்வரனுடைய ஆத்மாவில் ஒடுங்குகிறது. ஸோ அகம் அஸ்மி இதி, அதனால் அது நானாக இருக்கிறேன். ஜானியாத் அறிவதால். வித்வான் பிரம்ம அமிர்தோ, இந்த 5 முகமும் ஈசன்டேருந்து வெளில வந்துச்சு, எல்லாம் ஈசன் உடங்குது, ஈசன் நம்ம காரண சரீரத்தில் இருக்கார், அதனால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு யார் அறிகிறானோ அவன் பிரம்ம அமிர்தோ பவதி, பிரம்மம் என்ற அமிர்தமாக மாறுகிறான். ஏத்தத் பிரம்ம ஜாத்தியாத்திய ச முக்தோ ந சம்சயக. இப்படி இந்த பிரம்மத்தினுடைய தோற்றமும் சிதியும் சம்ஹாரமும் திரோபவமும் அனுகிரகத்தையும் அறிபவன் ச முக்தோ, அவன் முக்தனாகிறான். ந சம்சய, அதில் சந்தேகமே இருக்க வேண்டாம். பஞ்ச அக்ஷரம் அயம் சம்பு. பஞ்சாட்சரம் என்னது? ஓம் நமச்சிவாய். எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். ஓம் நமச்சிவாய் எங்கேயுமே வரலையே அப்படின்னா ஈசனுக்கு நாமமும் ரூபமும் கிடையாது, அதனால் இதை வெளிப்படுத்தாமலே வச்சுருக்காங்க. புரியுதா? ஈசன் காரணமாக இருக்காங்க, சதா யோகத்தில் இருக்காங்க, நாம் தான் என்ன பண்ணுறோம், அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறோம். சம்போ மகாதேவா, தோற்றத்துக்கு வா, கண்ணுக்கு வா, எங்களை காப்பாற்று, அவன் இங்கே பிரச்சனையில் மூழ்கிட்டு கிடக்கிறான், நீ வந்து தியானத்தில் இருக்கக்கூடாது, சதா கண்ணை துற அப்படின்னு நம்ம தான் என்ன பண்ணுறோம். அவருக்கு நாமமும் கிடையாது ரூபமும் கிடையாது, இருக்கார், எங்கே இருக்காருன்னு எப்போ வேணாலும் வெளிப்படுவார். அதுக்காக என்ன பண்ணுறதுனால பஞ்சாட்சரமயம் சம்பும், 5 அக்ஷரம் ந ம சி வ ய. பஞ்சாட்சரம் சம்பும் பரபிரம்மம் ஸ்வரூபினம், பரபிரம்மஸ்வரூபம் அது. நகாரமாதி யகார அந்தம் ஞாத்வா பஞ்சாட்சரம் ஜபயது. அதனால் நம சிவய அப்படி இந்த 5 எழுத்துக்கு திருமந்திரத்தில் விளக்கம் நிறைய சொல்லியிருக்கோம். அதில் இந்த பஞ்சபூதங்கள்லாம் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து நமக விட்டுட்டு சிவையால் வந்து சிவம், வா வந்து அம்பாள், யா வந்து ஜீவன் பார்த்துருக்கோமா இல்லையா? அப்புறம் நடுவில் அம்பாள் வந்து சுவாமியோட சேர விடாமல் மாயாவாக இருக்கிறா. அதனால் மாயாவை நம்ம கடக்கும்போது யா போயிடும், சி மட்டும்தான் இருக்கும். யாவும் அதில் சியும் வாவும் சீக்குள்ளே ஒடுக்கமாயிடும். அப்படிலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது அப்பப்போ சொல்லி கொடுத்துட்டு விட்டுறது, ஒரு பேஸில் தான் நிற்பேன். இந்த உதாரணங்கள்லாம் அதுவாக வந்தால் தான் உண்டு. சரி, அப்படிலாம் பேசியிருக்கேன். ஆச்சா, ஞாத்வம் பஞ்சாட்சரம் ஜபித்து. அதனால் ஒரு மனிதன் பஞ்சாட்சரம் ஜபித்து அறிந்து ஜபிக்க வேண்டும். பஞ்சாட்சரத்தில் பஞ்சபூதங்கள் இருக்குது, பிரம்மம் இருக்குது, பஞ்சமூர்த்தி பிறப்பாடு, பிரம்மோற்சவத்தில் பஞ்சமூர்த்தி பிறப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அச்சா, சர்வம் பஞ்சாத்மகம் வித்யாத் பஞ்சம் பிரம்மம் ஆத்மதத்துவம். சர்வம் பஞ்சாத்மகம். இங்கே இருக்கிற நான் சொல்லுவேன்னா எல்லாத்தையும் அணுக்களாக பார்க்குறேன்னு சொல்லுவேன்ல. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா ஆத்மா ஒன்று தான், ஆனால் இந்த உடம்பு அணுக்கள் என்னது கூடிய ஒரு ஃபார்மில் இருக்கீங்க. அப்புறமா கொஞ்சம் நாளில் என்னவாயிடும், அது டைலூட் ஆகிடும். அப்போ சேர்வதும் பிரிவதும் தான் என்னது, தோன்றுவதும் மறைவதும். சேரும்போது ஃபார்முக்கு வருது. காட்ஸ் பார்ட்டிக்கல் சேராமல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாது, அது எல்லாம் சேர்ந்தால் ரூபம் ஸ்தூலமாகுது. அது வரைக்கும் அது சூக்ஷ்மமாக இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்தூலமாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் இது இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷ்மமாக இருக்குது. இப்போ சிசிடிவி எத்தனை விஷயத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குது.
சாதாரண ஒரு கேமரா நம்ம பூஜைக்கு வரக்கூடிய கடவுளை எல்லாரையும் காமிச்சு கொடுக்குதா இல்லையா? தேவதைகள் எல்லாரையும் காமிச்சு கொடுக்குதா இல்லையா? ரிஷிகள் எல்லாங்க எவ்வளோதோ பேர் வராங்க. நீ கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் நான் அதை போடுறதில்ல, எல்லா ஃபோட்டோஸையும் போடுறதில்ல. அது 100 எடுத்து அனுப்புகிறாங்க, நான் 25 15 20 தான் போடுறேன். எனக்கே ஒரு சோம்பேறித்தனம், என்னையா ஒன்றா டெய்லி செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதை போட விட்டால் அவ்வளோதான், 100 போட்டு தள்ளிடும். சரி, இப்போது சர்வம் பஞ்சாத்மகம் வித்யாத், எல்லாமே அணுக்களாக இருக்குது. எந்த அணுக்களாக இருக்குது? 5 விதமான அணுக்களாக இருக்குது. ஒரு அணு பிரம்மாவாக இருக்குது, ஒரு அணு விஷ்ணுவாக இருக்குது. ஒன்று ஒரு காரியத்தை பண்ணுது, சேருது. சர்வம் பஞ்சாத்மகம் வித்யா, பஞ்ச பிரம்மம் ஆத்ம தத்துவம். அந்த பஞ்ச பிரம்மமும் ஆத்ம தத்துவமே, ஒரு ஆத்ம தத்துவமே, ஒரு ஆத்மாவே. ஆத்மா பரமாத்மாலாம் ஒன்று தான். உபாதி இருக்கிற வரைக்கும் ஆத்மா, உபாதியை எடுத்துட்டா பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாலே கிடையாது, ஆத்மா ஒண்டி தான் இருக்குது. ஜீவாத்மா என்னது? உடம்புக்குள்ளே வந்தால் ஜீவாத்மா, உடம்பை விட்டு வெளில வந்தால் பரமாத்மா. இருக்கிறது ஒன்று தான், ஆத்மான்னு பேர். புரியுதா? ஆத்ம உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து பார்த்தோம்ல, அதில் இந்த விளக்கம்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் அர்த்தத்தெல்லாம் அனர்த்தம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போது அவனுக்கு அவன் தானே தோன்றதெல்லாம் பேசியிருக்கானுங்க. வேதத்தில் அப்படி இல்லை. ஆத்மாங்கிற வார்த்தை தான் பொது. ஜீவாத்மா பரமாத்மாங்கிறத நாம் செயற்கையாக அதில் பேர் வைக்கிறோம் புரியறதுக்காக. இருந்துட்டு போட்டோம். இப்போது ஈசானம் பிரதிபத்தியது. பஞ்ச பிரம்மாத்மிकीं வித்யாம் யோ அதீயதே பக்தி பாவித. யார் ஒருத்தன் பக்தியாக இருக்கிறானோ அவன் இந்த பஞ்சபிரமத்தை அறிகிறான். ச பஞ்சாத்மகதாமேதி பாஷத்தை, அவனே ஐவராக விளங்குகிறான். பாஷத்தை, அதை தான் ஐயர்னு சொன்னேன். ஆமாம், 5 தத்துவங்களை அறியறதுனால ஐவர் அப்படிங்கிறது தான் ஐயர்னு மாறி இருக்கணும்னு அனுமானம். இதை வச்சு தான் சொல்கிறேன். பாஷத்தே பஞ்சதா ஸ்வயம், தானே இப்போ பஞ்சதத்துவம் ஐயராக மாறிடுச்சு, ஐவராக மாறிடுச்சு, ஒருவராக மாறிடுச்சு. ஏவம் முக்துவ மகாதேவோ காலபஷ்ய, ஏவம் முக்த மகாதேவ காலஷ்ய, இப்படி மகாதேவன் காலவன் ஒரு ரிஷி. இதில் சாக்காயன் இதில் வந்துச்சு, சாக்கலை இதில் தானே வந்திருக்கு. இந்த சாக்கலை ரிஷியை தேடி ஒரு ராஜா, அதுதான் இந்த மைத்ராயணி உபநிஷத்தில் இருக்குது. ராஜா 1000 வருஷம் தபஸ் பண்ணுறார் குருவுக்காக. நீங்கள்லாம் குரு எவ்வளோ வருஷமாக குருவை எவ்வளோ வருஷமாக தேடுறீங்க? சும்மா சொல்லுங்கள், குருன்னு தேடி இருக்கீங்களா? சும்மா ஓப்பன் ஹார்ட்டாக சொல்லுங்கள். என்கிட்ட இங்கே வந்து இந்த உபதேச கிளாஸில் வேதாந்தத்தில் இருக்கும்போது அந்த எந்த பாகுபாடுலாம் பார்க்காதீங்க. அகங்காரம் அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் பெரிய ஆள் தான். வெளியில் உள்ளே வந்தால் எல்லோரும் ஒன்று தான், ஒரே தத்துவம். அப்போ தான் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்குள்ளே அப்படியே உள்வாங்கிடுவீங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், கொஞ்ச நாள் தான் அது மாதிரி இருக்க முடியும். உங்களை மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். அதெல்லாம் இருந்துட்டு போட்டேன். டீச்சிங்கில் இருக்கிறதுனால அதெல்லாம் யதார்த்தமான விஷயம். அதனால் தயக்கப்படாதீங்க. அவர் கேட்டால் டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பு. எவ்வளோ வருஷமாக குருவை தேடுங்க? நரேந்திரன் தேடினதே இல்லை, பார்த்தீங்களா? யதார்த்தமான உண்மை. நிறைய பேருக்கு குருவை தேடணுங்கிற ஞானமே வரலை. எப்போ குருவை தேடணும்னு ஞானம் வரும்னா, கடவுளை தேடணும், அவரோட ஒரு உறவு ஏற்படுத்தணும்னு ஒரு அதுதாங்க வரும். இறைவன் கடவுளை தேடணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தான், அவன் தான் கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இல்லைன்னா குரு கொடுக்க முடியும். குருவை தேடணும்னு எண்ணம். சரி, உங்களுக்கு தேடவே இல்லை. கடவுளையாவது தேடிருக்கீங்களா? கடவுள் தேடிருக்கீங்களா? எவ்வளோ நாளாக தேடுறீங்க கடவுளை?
2006 அதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்திருப்பீங்க. சரி, பரவாயில்ல. எதுக்குன்னா அப்படி இந்த அவர் பேர் வந்து பிருகத்ரத், ஜெயத்ரத்னு ஒருத்தர் தான். ஜெயத்ரத் வதம் பண்ணுவான், அர்ஜுனை வந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன் மகாபாரதத்தில். அபிமன்யுவை கொலை பண்ணிடுவானுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அப்போ ஜெயத்ரத்தை காலி பண்ணுறேன் அப்படின்னு வதம் பண்ணிட்டோம் சூரியன் மறையத்துக்குள்ளேன்னு. அங்கேயும் கொஞ்சம் திருவிளையாடல் பண்ணிட்டுவார் இவர். சூரியனை மறைச்சி வச்சுருப்பார் கொஞ்ச நேரம். சரி, மறைஞ்சி போச்சுன்னு வெளில வரும், போட்டு தள்ளிடுவான். அது மாதிரி ஜெயத்ரத். அது மாதிரி இது பிருகத்ரத். பிருகத்ரத்னா பெரிய ரதம் உடையவன்னு அர்த்தம். ஜெயத்ரத்னா எப்போயுமே வெற்றி கொள்ளும். அந்த வண்டியில் போய் நீங்கள் போர் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இது பிருகத்ரத்னா பெரிய ரதம். அவன் பேர் பிருகத்ரத். அவன் வந்து 1000 வருஷம் தபஸ் பண்ணுறான் இந்த பிரம்மஞானத்துக்காக. 1000 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சாக்காயன் 2 பேரும் ஒருத்தரால் வெவ்வேறானு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த சாக்காயன் என்ன பண்ணுறாரு, அப்பியர் ஆகிறார். அக்னிஸ்வரூபமாக அப்பியர் ஆகிறார். என்னப்பா குருவுக்காக உட்காந்து தபஸ் பண்ணிட்டுருக்கியா, என்ன விஷயம்னு? பிரம்மஞானம் கொடுங்க, நான் ரொம்ப பயமும் துக்கமாக இருக்கேன். என் வாழ்க்கை, என்னுடைய பொறுப்பெல்லாம் என்னுடைய குழந்தைக்கு ஒப்படைச்சிட்டேன், ராஜ்யத்தையே ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே நான் 1000 வருஷமாக தபஸ் பண்ணிட்டுருக்கேன், இப்போ தான் தரிசனத்துக்கே வரீங்க நீங்கள், எனக்கு பிரம்மஞானம் கொடுங்கன்னு கேட்குறாரு. முதல் கேள்வி பாசுங்கிறார் இவர். இந்த கேள்வி கேட்காது, ரொம்ப டப்பான விஷயம். பிரம்மஞானம் உனக்கு சொல்லிக் கொடுக்குறது வேறு ஏதாவது வரம் இருந்தால் கேளு அப்படிங்கிறார். இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். மலையே சரியுது, கடலே வற்றி போகுது, எது நிலை இல்லை, நிலையான ஒன்று இறைவன்னு சொல்கிறாங்க, ஆத்மான்னு சொல்கிறாங்க, அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறார். மலை சரியுதா இல்லையா, இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது, கடல் வற்றி போயிடுது, இப்படி திருச்செந்தூரில் போயிடுச்சு. அதனால் எப்போவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். எதை பற்றியும் நமக்கு கவலையே கிடையாது. நம்ம வேலையை நம்ம பொறுப்பாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் போதும். அனாவசியமாக நம்ம நிறைய பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், நிறைய கற்பனை பண்ணிக்கிறோம். அது கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு. இந்த தியானம் பண்ண சொன்னால், விசாரம் பண்ண சொன்னால் அதெல்லாம் விட்டுறான். சரி, இருந்துட்டு போய்ட்டு ஏவம் முக்த்வா மகாதேவோ காலபஷ்ய மகாத்மனக. காலப ரிஷிக்கு இப்படி இவர் சொல்கிறார், மகாதேவன் சொல்கிறார். கிருப்பாம் சகார தத்தேவ ஸ்வா அந்தர அதிகமத் ஸ்வயம். ரொம்ப அருளோட சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த விவரங்களை எல்லாம் இப்போ இது வரைக்கும் சொன்ன பஞ்சபிரமத்தினுடைய விவரங்களை எல்லாம் யாருக்கு யார் சொல்கிறா, அதை முதல்ல சொன்னது இந்த பிரம்மந்தான். காலபஷ்யருக்கு இந்த முக்திக்காக சொல்லிவிட்டு அது மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெடிஷ்னலாக தான் இவங்கெல்லாம் வராங்க, ரிஷிகள்லாம் அங்கேயே மறைந்தது. எஸ்ய சிரவண மாத்திரேன ஸ்ருதம் ஏவ ஸ்ருதம் பவேத். நீங்கள் இந்த பிரம்ம ரகசியத்தை கேட்கறதுனால மட்டுமே ஸ்ருதமேவ, கேட்டதுக்கும் கேட்காததுக்கும் அர்த்தம் புரியும். புரியுதா? ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். ஒன்றை அறிது பிரம்மம், அது கேட்குறது. நீ கேட்காத விஷயம் இந்த ஜெகத்து 1000 விஷயம் இருக்குல்ல. அதனால் கொஞ்சம் கேட்டதை வச்சு கேட்காததையும் அறியலாம். சுத்தம் பவேத்து அமத்தம் மத்தம் பவேத்து. கருத்து அல்லாததெல்லாம் கருத்தாகும். ஒரு சித்தாந்தம் இல்லாமல் இருக்கும் ஒன்றுக்கு அது சித்தாந்தமாகும் இந்த ஞானத்தினால. ஞாத்தம் விஞ்ஞாத்தம், அறிவு விஞ்ஞான விசேஷ ஞானமாக மாறும். ஷாக்கலை அப்படின்னு விப்பலாதி இப்போ ஷாக்கலைன்னு சொல்கிறார். முதல்ல நான் இப்போ உனக்கு சொல்கிறது எல்லாம் சிவபரம்பொருள் காலபிஷேருக்கு சொன்னது, எனக்கும் சொன்னது தான். ஆனால் டைரெக்டாக இந்த விவரங்கள் எல்லாம் பஞ்சபிரமத்தை பற்றி சொன்னது இந்த காலவ ரிஷிக்கு சொன்னார், சொல்லி மறைஞ்சார். அதுதான் இப்போ உனக்கு சொல்கிறேன் ஷாக்கலை அப்படின்னு சொல்ல. ஏக்கனைவத்து பிண்டேன மிருத்திகாய ச கௌதம. அடுத்த இன்னொரு ரிஷி, அவருக்கு என்ன உதாரணம்னா, ஒரு பிண்டத்திலேருந்து ஒரு மண், ஒரு களிமண்ணிலேருந்து பானைகள், பல பானைகள், தட்டு, டம்ளர் உருவாகிறது போல. விஞ்ஞாத்தம் முருண்மயம் சர்வம் மிருதமியம் ஹி காரியம். மண்ணை அறியறதுனால மண்ணால் செய்யப்பட்ட டம்ளர், தட்டு, குடம், கடம் எல்லாத்தையும் அறியலாம்.
ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் யதா. ஒரு இரும்பு தாதுவை வச்சு இரும்பு பொருட்களை எல்லாத்தையும் அறியலாம். விஞ்ஞாத்தம் ஷியாது ஏகேன நகானாம் குந்தனேன ச. அது மாதிரி ஒரு கத்தியை வச்சு, நகத்தை வெட்டக்கூடிய கத்தியை வச்சு, அந்த காலத்து நகத்தை கத்தியால் வெட்டியிருக்காங்க, அந்தளவுக்கு தெளிவாக இருக்காங்க. இரும்புலாம் பயன்படுத்தியிருக்காங்க, ஷார்ப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்போ, எத்தனை யுகத்துக்கு உள்ளது சிந்திச்சு பாருங்கள். வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. சர்வம் காசனாத்தம் ஞாத்தம் தது விண்ணம் ஸ்வபாவத்தக. அதுமாதிரி ஒரு மரத்துலேருந்து பல பொருட்கள், மரப்பொருட்கள் எல்லாம் தயாரிப்பது போலன்னு உதாரணங்களை பல சொல்லி, இதெல்லாம் காரியம், காரணத்தை அறிந்தால் காரியம் எல்லாவற்றையும் அறிந்ததாக. ஏன்னா எல்லாத்துலேயும் காரணம் தான் இருக்குது. இப்போ ஈசன் தான் எல்லாமா இருக்கார். காரணா பின்ன ரூபேன காரியம் காரியம் காரணமே வகி. காரணத்திலிருந்து வேறுபட்டதாக காரியம் இல்லை. காரணமும் காரியமும் ஒன்றே. அபின்னம் தத் ரூபேன சதா சத்தியம். அப்படியே சத்து இந்த பேதேனோர்த்தி பலவிதமான பல வகையாக, மிருஷாக்களு இந்த மண்பாண்டங்களைப் போல பலவிதமாக ஒன்றுதான் பலவிதமாக தெரிகிறது. தச்ச தச்ச காரணம் ஏக்கம். காரணம் ஒன்று, காரணம் ஏக்கம். ஹீனா பின்னம். காரணம் பல கிடையாது, காரணம் ஒன்று தான். ந உபயாத்மகம், ரெண்டும் இல்லை. ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா, ஏக்கமேவ அத்வதீயங்கிறதுக்கு ஒன்று இருக்கிறது, அதுக்கு இணையான வேறொன்று இல்லை, அதுக்கு வேறான வேறொன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று இருக்கிறது, அதே போல் மற்றொன்று இல்லை, அதை தவிர வேறொன்றும் இல்லை. இதுதான் ஏக்கமேவ அத்வதீயம், அத்வைத்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அதை இங்கே வலியுறுத்துது. காரணம் ஏக்கம் ஹி ந பின்னம், வேறுபட்டது இல்லை, ந உபயம், ரெண்டும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். பேதக சர்வத்திர மித்தியவை. ஏதாவது பேதம் தெரிந்தால் அது மித்து. எனக்கு 2ஆக தெரியுது, 3ஆக தெரியுது, 5ஆக தெரியுதுன்னு சொன்னால் ஒரு காரணம்தான் காரியங்களாக விளங்குகிறது. அப்படி தெரிந்தால் சர்வத்திர மித்தியவை, அதெல்லாம் மித்தே. தர்மாதாரே நிரூபணாத், பல முறை இது நிரூபிக்கப்பட்டது. அத்த ச காரணம் நித்தியம் ஏக்கமேவ அத்வதீயம் கலு. காரணம் அழியாதது. ஈசனை சொல்கிறார். எல்லாம் உபாதி சேர்ந்ததுனால தான் இத்தனை காரியம் வந்தது. இப்போ காரண காரியத்தை விளக்குறார். ஈசனையும் மாயையும் சேர்த்து பஞ்சபூதங்களையும் பஞ்ச கிருத்தியங்களையும் எல்லா விவரங்களையும் எடுத்து விளக்குது மந்திரம். சொன்னாலும் இத்தனை இருந்தாலும் ஒன்று தான். ஏக்கமேவ அத்வயம் கலு. அத்திர காரணம் அத்வைத்தம். காரணம் ஒன்றே, சத்துதான் அந்த காரணம். அது சுத்தமானது, சுத்த சைத்தன்யம் ஏவ. அது அசைந்தால் சித்து, அசையாமல் இருந்தால் சத்து. அசையாமல் இருந்தால் காரணம், அசைந்தால் காரியம். இது புரியுதில்ல? எல்லாம் புரியுதா இல்லையா? நான் பேசாமல் காரணம் காரியம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. புரியுதா இல்லையா? ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து பல பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஒரு எவர் சில்வருங்கிற ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து குடம், டம்ளரு, தட்டு தயாரிக்கிற போல் ஒரு தங்கங்கிற ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ஆபரணங்கள்லாம் தயாரிப்பது போல், ஒரு மரக்கட்டையிலேருந்து பல சேரு, டேபிள், ஃபர்னிச்சர்ஸ்லாம் தயாரிப்பது போல், ஈசனுங்கிற ஒரு பொருளிலிருந்து மாயை கலந்து பலவிதமான வேறுபாடுகளாக இந்த உலகம் தெரிகிறது. இந்த வேறுபாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த உலகமானது பிரம்மமே, ஜெகத்தே. ஆனால் இது தோன்றும் நிற்கும் மறையும் என்பதால் இதை மித்து என்கிறோம். தோன்றாமலே இருப்பதை சத்து என்கிறோம். இதுதான் இந்த சொல்ல வர விசாரம். ஆஸ்மின் பிரம்மபுரே. ஆஸ்மின் பிரம்மபுரே வேஷ்ம தகரம் எதிதம் முனே.
இப்படி இந்த பிரம்மபுரத்தில் தகராலய ரகசியத்தை சொல்கிறார். உயிர் இருக்கிற இடத்த சொல்கிறார். ஆஸ்மின் பிரம்மபுரே, இந்த பிரம்மபுரத்தில் இந்த உடம்புல வேஷ்ம தகரம், வேஷ்மனா இருப்பிடம்னு அர்த்தம். ஆலயம் இருப்பிடம், கோவில்லாம் சொல்கிறோம் இல்லையா, வசிக்கும் இடம், வாசஸ்தலம் அப்படின்னா வேஷ்ம. தகரம் இதயம், சிறுபகுதி. எதிதம் முனே, உன்னுள் இருக்கிறது, இங்கே இருக்கிறது. புண்டரீகம் தூ தன் மத்தியே ஆகாஷோ தகரே அஸ்தி தத, அது ஒரு தாமரை மலராக தன் மத்தியே அதனுடைய நடுவில் ஆகாசம், ஒரு வெற்றிடம், ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. தகரோ அஸ்தி, இதுதான் ஆகாயமாக சிறு சிறு ஸ்பேஸ், நுட்பமான பொருளாக இருக்கிறது. அதுதான் வஸ்து. தகரம்ங்கிறது தான் வஸ்து. வஸ்துனா என்னது? அணு. அணுனா என்னது? சித்து. சித்துனா என்னது? சத்து. இப்போ நமக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருக்குன்னு சொன்னால் தான் நம்ம அதை அறியணுங்கிற புத்தி வரும். அதனால தான் இருக்குன்னு சொல்லிகிட்டே வருது. அப்புறம் ஞாத்வா, ஞாத்தவியம் அப்பெல்லாம் சொல்லும், அறிய வேண்டும். இதோ சொல்லிடுச்சு. என்ன சொல்லுது பாருங்கள். ஒரு வஸ்து இருக்கிறது, இருதயத்தின் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஒரு வஸ்து இருக்கிறது. ச சிவக, அது சிவம், சிவப்பரம்பொருள். சச்சிதானந்தக, சச்சிதானந்தமாக இருக்கிறது. ஸோ அன்வேஷ்டவ்யோ, அதை தான் நீ ஆராய வேண்டும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கோடி சூரிய பிரகாசம். இந்த ஜியோ ஏர்டெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தனே, அதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆள் 25 கோடி மக்களுக்கு சிம் கார்டு கொடுக்குறான், செல்ஃபோன் கொடுக்குறான், நெட்வொர்க் கொடுக்குறான், அவங்கள வழி நடத்துகிறான், 1 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறான். ஒரே ஆள். என்ன காரணம்? ஆ ஆ புரியல. ஆற்றல். ஆற்றலா? ஆற்றல் தொடர்பு கொள்கிறான், அதான் விஷயம். தொடர்பு கொள்கிறான். எதை தொடர்பு கொள்கிறான்? இப்போ அது சொல்லுதுல, தகரங்கிற இருதயத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஒரு வஸ்து இருக்குது. அது கோடி சூரியனுடைய பிரகாசமுடைய வல்லமை உடையது, ஆற்றல் உடையது, வெப்பமுடையது, வெளிச்சமுடையது. எதையும் செய்யும், பஞ்சகிருத்தியத்தையும் செய்யும், அதை தாண்டியும் செய்யும். அதோட தொடர்பு கொள். நீ தொடர்பு கொள்ளாமையே நீ வாழ்ந்துட்டுருக்கிற. அதனால் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். மனிதன் அல்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய அரிய வாய்ப்பு பாருங்கள். நமக்குள்ளே இருக்குங்கிறதையும் சொல்லி, அதில் உனக்கு தேவையானதை நீ அங்கேருந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுக்குது. அதை தொடர்பு கொள்ளணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அது. இப்போ அதை தொடர்பு கொள்கிறதுக்கு அவன் ஒரு ஜென்மாவில் பண்ணியிருப்பான் சொல்ல முடியாது. அவன் பல கோடி ஜென்மாவை என்ன பண்ணிகிட்ருக்கான்? அந்த ட்ரெடிஷ்னலில் வரவெல்லாம் அப்படி தான் வருவான். இப்போ இவன் அந்த பொருளை செலக்ட் பண்ணானா, அந்த பரம்பொருள் இவனை செலக்ட் பண்ணிச்சா? அந்த பரம்பொருள் இவனை வச்சு அந்த நெட்வொர்க்கை செயல்படுத்துது. புரியுதா? ஏன் அவனை செலக்ட் பண்ணிச்சு, உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணாமல்? ஏன்? என்ன காரணம்? எதுக்கு அவனை போய் செலக்ட் பண்ணுது? அவனுக்கு அந்த டேலண்ட்டில் அவன் தவம் பண்ணியிருக்கான். இங்கே சின்ன தொழிலேருந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க தொழிலை நீங்கள் சிரத்தையா பக்தியோட, இந்த சொன்னாலே 6 தத்துவம், வித்யா தீர்த்தைய தீர்க்ககாலி நிரந்தரிய 6 தத்துவம் எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா 2 விஷயங்க. ஒன்று சத்தியமிருதம், உங்களுடைய ஆள் மனதில் ஸ்ட்ராங்காக பரம்பொருளாக உட்காந்துருக்கிற விஷயம். இந்த சத்தியமிருதம் என்னுடைய ஹிருதயத்தில் அது நிற்குது. அதுவே சுபாவமாக மாறிடுச்சு. எந்த காரியத்துலேயும் மெய்ப்பொருள் பார்ப்பேன், அது ஒரு ஒழுங்குமுறை பார்ப்பேன். அப்படி பார்த்தவனா தான் ஜெயிக்கிறான். அதெல்லாம் இப்போ தான். ஆனால் கேஷுவலாகவே எத்தனையோ கோடி ஜென்மாவில் நாம் அர்ஜனம் பண்ணது, ஞானார்ஜனமாக பண்ணின விஷயம்
அடியனுக்குள்ள ஹிருதயத்தில் வந்து உக்காந்துருக்கிற விஷயம், ஆட்சி பண்ணக்கூடிய விஷயம் சத்தியமிருதம். அதுதான் முருகப்பெருமானை பார்க்குறேன். புரியுதா? இந்த சத்தியமிருதத்தை வச்சு நீங்கள் எந்த காரியத்தை ஜெயிக்கணுன்னாலும் அங்கே இந்த 6 வேலைகளை நீ செய்யணும். தீர்க்ககாலின், நிரந்தரியா, ஸ்ரத்தையா, வித்யா, தபஸா, பிரம்மச்சரியன். அப்புறம் தோல்வி எப்படியா வரும்? நான் கேட்குறேன், எப்படி தோல்வி வரும்? அப்போ தோல்வியே இல்லாத இடத்துல டார்கெட் ஏன் பெருசாக இருக்கக்கூடாது? டார்கெட்டு பெருசு சின்னதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. டார்கெட்டு பெருசு சின்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ சின்னதை ஜெயித்தாலே பெருசு தான், பெருசாக ஜெயித்தாலும் சின்னது தான். இது புரியுதோ இல்லையோ உங்களுக்கு? அங்கே நம்பர்லாம் ஒன்றும் கிடையாது, இத்தனை அத்தனைலாம் கிடையாது. இப்போ 1 கோடிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான் சொல்கிறேன். அங்கே ஜெயிக்கிறது தான் முக்கியம். 1 கோடி நாளைக்கு 10 கோடி ஆகும். 1 கோடி சிஷ்யர்கள் உருவாக்கிட்டோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற 10 கோடி மக்களுக்கு அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா? என் வேலை 10,000 ஆடியோவை ஒழுங்கு மரியாதையாக சிரத்தையாக ஒரு சத்தியத்தோடு ஒரு இதத்தோடு அதை அப்டேட் பண்ணணும். இதுதான் என் வேலை. புரியுதா? அப்போ நீங்கள் நம்பர் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த சத்தியமிருதம் ரொம்ப முக்கியம். அதை விடாமல் இப்படி செய்தால் அப்போ அங்கே எது ஜெயிக்க முடியாது? என்னப்பா இருக்குது ஜெயிக்க முடியாது? அங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள். தெரியாமல் தான் கேட்குறேன். என்ன காரணம்னா இந்த 6ல் எதையாவது விட்டுருவோம், அலட்சியம் வந்துடும். நடக்குமா நடக்கும் அதெல்லாம் கடமையை செய் பலனை எதிர்ப்பு. 3வது தத்துவம் நிறைய சொல்லியிருக்கோம், பல முறை சொல்லியிருக்கோம். கடமையை செய், அதான் கர்மயோகம். இப்போ நீ வந்து எந்த சத்காரியத்திலையும் ஈடுபட முடியல, சத்துவகுணத்துக்கு வர முடியல, பூஜைக்கு வர முடியல, வேதமாக்க முடியல, தியானம் பண்ண முடியல, சத்துவகுணத்துக்கே வராத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து செத்து போறிய. சத்துவகுணத்துக்கு வரத்துக்கு கர்மத்தை கர்மமாக செய்யாமல் கர்மத்தை யோகமாக பண்ணு. அங்கே இந்த 5 தத்துவம் வருது. என்ன 5 தத்துவம்? அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற முதல் அறிவு. எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. 2வது நிபுணத்துவம். அவன் செய்கிற தொழிலில் என்னென்னலாம் சூட்சுமம் நீ தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். 3வது பிரியமாக செய்யணும், விரும்பி செய்யணும், அழுதுகிட்டே செய்யக்கூடாது. தலையெழுத்து ஏந்தி வர வேண்டியதாக இருக்குது வேல் பூஜைக்கு அப்படின்னு செய்யக்கூடாது. 4வது பூரணமாக இருக்கணும். 5வது பலனை எதிர்பார்க்கணும். இந்த பலனை எதிர்பார்க்காதேங்கிற ஒரு இது இருக்கு பாருங்கள், அதுதான் கர்ம யோகமாக மாற்றுறது. கர்மத்தை யோகம். அந்த பலனை கருதி நீ ஒன்று பண்ணுன்னு வச்சுக்கங்க, அது மேலே மேலே ஒன்று கட்டும், நீ வெளியிலே வர முடியாது. இப்போ எல்லாம் அப்படி தான் மாட்டிட்டு கிடக்கிறான். பிரம்மஞானம் இல்லாதவன் அறிவு இல்லாதவன். பிரம்மஞானம் இல்லாதவன் அசுரன். அவன்லாம் கர்மாவில் தான் மாட்டுன்னு கிடப்பான். அதனால் அவனை வச்சு செய்யுது. அவனை சும்மா விட்டால் அவன் சும்மா இருக்க மாட்டாங்கிறது அவனுக்கு கர்மத்தை கொடுக்குது. புரியுதா? பெரிய சூட்சுமம். உங்கள் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், பெரிய சூட்சுமம் இது. நீ அசுரனாக இருக்கிறதுனால, உனக்கு அறிவு இல்லாததுனால, பிரம்மஞானம் இல்லாததுனால நீ கர்மாவை செஞ்சு சாவு. உன்னை சும்மா விட்டால் நீ என்ன பண்ணுவ? மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிடுவ. அங்கே நீ அசுரனாக ஆகிடுற, அரக்கன் ஆகிடுற. அதனால் உனக்கு வேலையை மேலே 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 கொடுத்தா என்ன பண்ணுவ? வச்சு செஞ்சால் நீ என்ன பண்ணுவ? அது பின்னாடியே இப்போ உனக்கு அப்பப்போ உனக்கு கேரட்டு பீட்ரூட்டெலாம் போடுவாங்க. செக்கு மாடு. சரியா? பிரம்மஞானம் எனக்கு இருக்குது. அதுக்கு தான் 50 வயசுக்குள்ளே இந்த பிரம்மஞானத்தை சிரவண மனனத்தை முடிச்சிடணும். அது ரொம்ப புத்திசாலித்தனம், ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். வாழ்க்கையில் வெல்லக்கூடிய எளிமையான வழியை சொல்கிறேன். நீ எதை நினச்சாலும் ஜெயிக்கக்கூடிய வழியை சொல்கிறேன். அறிவு இல்லாதவன் இந்த 50 வயசுக்குள்ளே இந்த பிரம்மஞானத்தை அறியணும். மனனம் சிரவணம். முதல்ல சிரவணம், 2வது ரவுண்டு மனனம். இந்த 50 வயசுக்குள்ளே முடிச்சிட்டின்னா அப்புறம் நீ இல்லறதுக்குள்ளே போயிட்டு நீ அதுக்கப்புறம் நிஷ்டை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 50 to 70 பண்ணிக்கலாம். இப்போ நீ என்ன பண்ணணும்? 15லேருந்து 50 வயசுக்குள்ளே இறையும் தேடணும், இறைவனையும் தேடணுங்கிற புத்தி உள்ளே போகணும். நான் ஒன்று பண்ணுவேன் ஒன்று பண்ண மாட்டேன்னா நீ செக்கு மாடு. அதான் அசுரன், அதான் அறிவு இல்லாதவன் சொல்கிறது. இப்போ எல்லோரும் கர்மாவாக தான் இருக்கான், கர்மத்தை யோகமாக செய்யலை. உனக்கு 8 மணி நேரம் நீ வேலை செய்யணும்ப்பா, அவனுடைய வேலைப்பா, அதை ஒழுங்காக செய்யணும்னு நினச்சி செய்ப்பா.
அது கர்மயோகம். அப்புறம் இந்த 50 வயசுக்கு மேலே கடமைகள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு இறையும் தேடி இறைவனும் தேடினா கர்மா குறைய ஆரம்பிச்சிடும், ஞானம் ஏற ஆரம்பிச்சிடும். சத்துவகுணம் உயர ஆரம்பிக்க சத்துவகுணத்தை கடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சத்துவகுணாதீதமாக ஆகிடுவீங்க, குணாதீதமாக ஆகிடுவீங்க. இந்த 3 குணங்களையும் கடந்து துரிய நிலைக்கு வரும்போது நீங்கள் நிஷ்டை உங்களுக்கு கைகூடும். நீங்கள் ஞானமானது ஞான நிஷ்டையில் நிற்பீங்க, பிரம்மங்கிற ஸ்வரூபத்தில் நிற்பீங்க. அது பேர் பிரம்ம நிஷ்டைன்னு பேர். உங்கள் குருமார்கள்லாம் அப்படி தான் பிரம்ம நிஷ்டையில் இருப்பாங்க, இல்லை ஞான நிஷ்டையில் இருப்பாங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. இது புரியுதா? வாழ்க்கையை வெளியிலேருந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க? உள்ளே பூந்துக்கிட்டு அழுகுறீங்க, தவிக்கிறீங்க, இது நடக்கலை அது நடக்கலை, இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும், இது வரல அது வரல, வயசாகி போச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு, என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்குறீங்க. வாழ்க்கை தத்துவமே புரியறதில்ல. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியாவது இந்த பிரம்மஞானத்தை ஒரு 10 வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருங்க. 10 வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கலாம். அந்த பிரம்மஞானத்தை 10 வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கலாம். முன்னாடி அகங்காரத்தை விடு, அனுஷ்டானம், இந்த மாதிரி வார்த்தைலாம் என்னது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வாழ்க்கை குழந்தைய உயர்த்தி தூக்கி நிறுத்தும். அகங்காரத்தை முதல்ல விடு, சுவாமிகிட்ட சரணாகதியாட, ஒரே பாயிண்ட். அனுஷ்டானம் பண்ணு, பெரிய டார்கெட் வச்சுக்கோ, அதுக்காக அனுஷ்டானம் பண்ணு. இறைவனையும் தேடு, இறையும் தேடு. இதெல்லாம் என்னது? கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். இதெல்லாம் அரிய பொக்கிஷமான வார்த்தை. அவன் வாழ்க்கையில் எனக்கு துக்கம் பயம் குழப்பமே வராது. எதுக்கும் கவலைப்பட மாட்டா, மலர்ந்த முகமாக இருப்பேன் எப்போதும். அப்படின்னு இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயம்னு சொன்னதுனால இந்த ஜியோவோ ஏர்டெல்லோ எவ்வளோ பெரிய நெட்வொர்க் பண்ணுறவங்கெல்லாம் சொல்கிறேன், பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு. இந்த பில்கேட்ஸ் என்ன சொல்கிறாரு, இந்தியா இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடையும் நான் நினச்சே பார்க்கல சொல்கிறாரா இல்லையா? எலான் மஸ்க்கு 10 வாட்டி வரேங்கிறாரு, இந்தியாவுக்கு வரேங்கிற துடிக்கிறாரு. என்ன காரணம்? இங்கே இருக்கிற கணம், இங்கே இருக்கக்கூடிய வசீகரம் அவங்கள இழுக்குது. மக்களுடைய மனநிலை, ஞானம். நம்ம தேடி போனால் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டானுங்க, தெரியுமில்ல? ஏன் அவன் வரேங்கிறான், யோசனை பண்ணி பாருங்க. அதனால் அந்த சச்சிதானந்த ஹிருதயத்தில் அயம் ஹிருதய சித்தி, அது இந்த ஹிருதயத்தில் உனக்குள்ள அது இருக்குது. சாட்சியாக இருக்குது. எல்லாம் நீ செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கு. என் பக்கம் வரானா, ஜகத்து பக்கம் போகிறானா, நீ பண்ணுற அக்கரமோ அட்டகாசம் எல்லாத்தையும் அது உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சாட்சி. சர்வேஷாம் விசேஷத்தக, எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலானது. ஜீவராசிகள்லாம் தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், மனிதர்கள் எல்லாம் அதில் அடக்கம். சாட்சி சர்வேஷாம் விசேஷத்தக தேனாம் ஹிருதயம் புரோக்தக, அதுவே ஹிருதயம்னு சொல்லலாம். அது பேர் சிவக சம்சார மோச்சக, இந்த சம்சாரம்ங்கிற ஜகத்தில் இருந்து உன்னை விடுதலை செய்பவர் என்று இத்தி உபனிஷத்துன்னு 41வது மந்திரம் முடியுது. இப்போ நான் சொல்ல வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடி சூரிய பிரகாசம் உள்ளது, அது பொய்யல்ல, அது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஏன்னா இந்த 40-50 ஆண்டுகளாக இந்த வார்த்தை என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்றைக்கு ஓப்பன் ஆகுன்னு சொல்ல முடியும். அதுக்காக தான் இப்போ காத்துட்டுருக்கிறது. இப்போ அது சர்வேஸ்வர நிலைன்னு பேர். அதுக்கு மாண்டூக்கிய உபநிஷத்து சொல்லுது, ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏச சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரக. அந்த சர்வேஸ்வர நிலை தான் இது சொல்லக்கூடிய கோடி சூரிய பிரகாசம். அது நம்ம ஹிருதயத்தில் இருக்கே, அதோட தொடர்பு கொள்ளாமல் யாரு கூடயே தொடர்பு கொண்டுட்ருக்கோம். நீங்கள் அழைக்கும் மனிதர் வேறொருவர் தொடர்பில் இருக்கிறார் சொல்லுதா இல்லையா? எப்போ போட்டாலும் இதே டைலாக் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, பரம்பொருளை தவிர யாரையோ தொடர்பு கொண்டு. தண்டக்கதை, வேறு என்ன பேச போகுது? தண்டக்கதை. எனக்கு நிறைய மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஹாய் ஜி நமஸ்தே அப்படின்லாம் வரும். கண்டுக்க மாட்டேனே, யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். அது பேர் இருந்தாலும் சரி, நம்பர் இருந்தாலும் சரி. என்ன காரணம்? டைம் வேஸ்ட்டு. நான் நிறுத்தி 6 வருஷம் ஆச்சு, இப்போ கூட வருது. என்ன பண்ணுறது? ஏதோ எங்கே வித்துடுறானுங்க நம்ம நம்பரை.
நம்ம நம்பரை வித்துடுறானுங்க. யார் யார்ட்டையோ சுற்றின்னு கிடக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம ப்ரைவேசி சீக்ரஸி வெங்காயம் விளக்கணுன்னு வச்சுக்கணும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட நுட்பமாக தொடர்பு கொண்டு அது சொரூபமானால் நீங்களும் ஒரு அப்போ நீங்கள் அவங்கள கடவுளாக பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? ஜியோ ஓனரோ ஏர்டெல் ஓனரோ அந்த எம்டியாக இருக்கிறவங்க ஜியோவாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் அந்த லேபர்ஸை கடவுளாக பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அதனால தான் அவங்கள பிரம்மஸ்வரூபம்னு சொல்லுது வேறு. பஞ்சகிருத்தியம் அவனும் பண்ணுவான். எந்த தொழில் எடுத்துங்க பஞ்சகிருத்தியம் இருக்கும். எந்த தொழில் எடுத்துங்க பஞ்சகிருத்தியம் இருக்கும். அப்படின்னு சொல்லி இந்த உபநிஷத்து பஞ்சபிரம்ம 5 காரியங்களை ஒரு ஜீவன் பண்ணுது. அதுக்கான ஆற்றல் அறிவு வெறும் அந்த உள்ளே இருக்கிறது வெறும் ஆற்றல் மட்டும் இல்லை. இந்த கோடி சூரிய பிரகாசங்கிறது பேரறிவு பேராற்றல் பணம் பொருள் எல்லாம் அதுக்குள்ளே பொக்கிஷம். அதை கடவுள்னு சொல்லலாம். சிவப்பரம்பொருள்னு பேரே சொல்லியாச்சு. சிவக சொல்லியாச்சு. அது கடைசி வார்த்தை. ஹிருதயம் புரோக்தக சிவக சம்சார மோச்சக அப்படின்னு சொல்லி இந்த உபநிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். 84வது உபநிஷத்தை இதை பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு இன்ட்ரோவாக தான் இருக்குது. இதெல்லாம் மனநத்தில் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் வருதோ விசாரம் பண்ணுவேன். இப்போ இன்ட்ரோ லெவல்லையே போயின்னு இருக்கோம். புரியுதா? அகண்டமாக பார்க்குறோம். இந்த பையன் அந்த பையன் பிராமண பையன் நினைக்கிறேன். இந்த இன்றைக்கி ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கான்னு. பாகவதம்லாம் நான் படிச்சுன்னு இருக்கேன். அங்கே சுதமுனிவர் எல்லாருக்கும் இந்த ஞானம் போய் சேரணும்னு சொல்லித்தராரு. அவரை படித்ததுனால உங்களை ஞாபகம் வருது அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். வாழ்த்துக்கள். எங்கேயோ ஒரு ஆத்மா இதெல்லாம் அலசி ஆராய்தல்ல, அது சந்தோஷமாக இருக்கு எனக்கு. புரியுதா? சரி, இந்த 85 உபநிஷத்தையும் கேட்டவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். முருகப்பெருமான் கருணையோ கருணை. நீங்கள் அவருக்கு என்ன ரெமுனரேஷன் பண்ணாலும், அதாவது என்ன பிரதி உபகாரம் பண்ணாலும், எவ்வளோ தான் அவருக்கு நீங்கள் ஃபீஸு நாடு நகரத்தை எழுதி வச்சாலும் அதெல்லாம் இணையாகாது. இது ஒரு உறவு. சுவாமி அதெல்லாம் எதிர்பார்த்தோம். எந்த குருவும் சரி கடவுளும் சரி எதுவும் எதிர்பார்த்து எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதில் ஒரு அணுவால் கூட சந்தேகமே வேண்டாம். நீங்கள் நான் சில நேரம் பேசும்போது ஒரு சமயம் ஃபீஸ் கேட்குறாரோ அப்படின்னு சில பேருக்கு தோணும். அது தவறான பார்வை, தவறான ஜட்ஜ்மெண்ட்டு. சத்தியம் என்னன்னா அவங்க கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், கொடுத்தாலும் சரி கொடுக்காமல் போனாலும் சரி நம்ம சொல்ல வேண்டியது சொல்லுவோங்கிறது தான் இயல்பான ஸ்வரூபம். அதுதான் சத்தியம். அதனால் எந்த குருவையும் அணுகிறதுக்கு எது உங்களை தடுக்கும்னா அகங்காரம். உங்கள் அகங்காரம் தடுக்கும். நீ அவர் ஃபீஸ் கேட்பாரோ அது கேட்பாரோ இது கேட்பாரோ அந்த மாதிரிலாம் எந்த குருவும் கிடையவே கிடையாது. அப்படி கேட்டாங்கன்னா அவங்க குரு கிடையாதுன்னு அடியானுடைய கருத்து. இதெல்லாம் ஒரு உன்னத நிலையில் இருந்து எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு சின்ன வட்டத்தில் அதை போய் முடக்கக்கூடாது. இருந்துட்டு போட்டோம். அதனால் 85 உபநிஷத்துக்களை சிரவணம் பண்ண பெரிய மகா பாக்கியசாலிகள் இந்த பாரதத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்தியாவிலேயே 200 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பாரதத்திலேயே 108 உபநிஷத்தில் 85 உபநிஷத்து தமிழ் செய்தவர்களும் கிடையாது. இல்லை எந்த ஒரு மொழியில் எழுதிட்டார். அதான் பீம்சிங் எழுதிட்டார். அதை ரொம்ப அவரை பாராட்டணும். ஹிந்தியில் எழுதியிருக்காரு, அதை நம்ம தமிழ் பண்ணுறோம். தமிழ்லையோ மற்ற மாநில மொழிகள்லையோ யாரும் இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு என்னுடைய கணிப்பு. யாரோ எப்படியோ இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரம்மஞானம் இனிமேல் மறைக்க முடியாது. அவ்வளோதான் விஷயம். சுருக்கமாக சொல்கிறேன், ரொம்ப வருத்தப்பட்டும் சொல்கிறேன், ஒரு ஆதங்கத்தோடையும் சொல்கிறேன், ஒரு உற்சாகத்தையும் சொல்கிறேன். இந்த பிரம்மஞானம் பரவியே தீரும். ஒவ்வொரு தமிழனுடைய காதலையும் உபனிஷத்துங்கிற வார்த்தையை கொண்டு சேர்க்கணுங்கிற முயற்சி அடியன் தொடர்ந்து பண்ணுவேன். அடியார்கள் அடியனுடைய சிஷ்யர்கள் யாரெல்லாம் முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க நிச்சயமாக செய்வார்கள். முருகன் அவங்கள வழி நடத்துவாங்க. இது யுகமாக ட்ரெடிஷ்னலாக சுவாமி எப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் இது தொடர்ந்து நடக்கட்டும்னு அடியன் பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் செய்து பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன்,
அருணாச்சல சிவே அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேல் முருகனுக்கு அருள். குருவாய் அருவாய் உலகாய் இரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருளாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்